யாரடா ஏமாத்த பாக்குறீங்க? எங்களுக்கு என்ன கிரிக்கெட் தெரியாதா? இல்ல எங்களுக்கு பொது அறிவு கூட இல்லையா? அப்படின்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப ரொம்ப கோபமாக நேற்று நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்ல டெக்னிக்கலா நம்ம இந்திய அணி ஏமாத்தப்பட்டிருக்காங்க. நம்ம இந்திய அணி நேற்று ஏமாத்துறதுனால தான் நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு புகைப்படம் அதே மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னா அவர் வெளியிட்டு இங்கிலாந்து அணி சூழ்ச்சியால தான் தற்போது நம்ம இந்திய அணியை வீழ்த்திருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வீடியோ பதிவு ஒண்ணு தற்போது சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாத்தீங்கன்னா அவரு வெளியிட்டிருக்காரு. அந்த வகையில் நேற்றைய ஆட்டம் முழுசா நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். எந்த இடத்துல இங்கிலாந்து அணி நம்ம இந்தியன் பிளேயர்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம யாருமே யூகிக்க முடியாத ஒன்றை தான் தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் 100 அடிச்சிருந்தாரு. இரண்டாவது இன்னிங்ஸில் கூட கேஎல் ராகுல் அவருடைய பேட்டிங் ஜடேஜா எப்படி அவர் பேட்டிங் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக நம்ம இந்திய அணியை ஜெயிக்க வைப்பார், நாட் அவுட் ஆகாமல் நின்று விளையாடுவார் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கேஎல் ராகுல் யாருமே பேட்டிங் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான இன்ஸ்விங் பால் ஸ்டம்புக்கு உள்ள பூரா அந்த பாலை பேட்டிங் பண்ண முடியாமல் கேஎல் ராகுல் அவர் மிஸ் பண்ண கரெக்டாக க்ளீனாக எல்பிடபிள்யூ ஆயிருப்பார். ஸோ இந்த இடத்த தான் சச்சின் டெண்டுல்கர் மிகப்பெரிய அளவில் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. சச்சின் அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, கேஎல் ராகுல் அவர் அவுட் ஆனதுல எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. இந்த இடத்துல நிச்சயமா டெக்னிக்கல் ஃபால்ட்டு டெக்னிக்கல் அளவில் கண்டிப்பாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் அதிர்ச்சிகரமான இந்த தகவலை தற்போது சொல்லியிருக்காரு. ஸோ சச்சின் அவர் முன் வச்சிருக்கிற அந்த வாதம் அந்த கருத்து என்ன அப்படின்னா, இந்தியா பந்து போடுறப்ப சிராஜ் இதே மாதிரியான ஒரு பால் இன்ஸ்விங் பால் ஸ்டம்பில் படுற மாதிரி நேராக கிராஸ் ஆகி போகிறப்ப ஜோ ரூட் கரெக்டாக அந்த பந்துக்கு எல்பிடபிள்யூவில் சிக்கினார். ஸோ டிஆர்எஸ் எடுத்து அதை செக் பண்ணி பார்க்குறப்ப பால் மிஸ்ஸிங் ஸ்டம்ப், அதாவது பந்து பார்த்தீங்கன்னா ஸ்டம்புக்கு மேலே போச்சு, ஸ்டம்பை அடிக்கவே இல்லை, அதாவது அடிச்சது அது வந்து அம்பையர்ஸ் காலாக ஆயிடுச்சு, அதனால் விக்கெட் கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் அதே மாதிரியான ஒரு பாலில் தான் கேஎல் ராகுல் அவரும் சிக்கினார். ஆனால் கேஎல் ராகுல் அவருக்கு வந்த ரிசல்ட் வேற, அம்பையர்ஸ் கால் வரல, மிஸ்ஸிங் ஸ்டம்பாக ஆயிருக்க வேண்டியது, ஆனால் அம்பையர்ஸ் கால் கூட வரல, பால் ஹிட்டிங் ஸ்டம்ப் அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சு. இந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு மனசுக்குள்ள அப்படின்னு சச்சின் சொல்லியிருக்காரு. அதாவது சச்சின் அவர் குறிப்பிட்டிருக்கிறதுல இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் அவங்க பேட்டிங் பண்ணுறப்ப பால் கரெக்டாக போதிய அளவுக்கு பவுன்ஸ் ஆகி ஸ்டம்ப் மேலே போகிற மாதிரி அங்கே கிராஃபிக்ஸில் டிஆர்எஸ் டெக்னிஷியனில் காட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியன் பேட்டிங் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப பால் போதிய அளவுக்கு பவுன்ஸ் ஆகலை, அந்த பால் நேரடியாக போய் ஸ்டம்ப் மேலே படுற மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு. அது எப்படி டிஆர்எஸ் டெக்னிக் இப்படி நாங்கள் பேட்டிங் பண்ணுறப்ப பந்து ஸ்டம்பில் படுற மாதிரி ரிசல்ட் காட்டுது, ஆனால் இங்கிலாந்து அவங்க பேட்டிங் பண்ணுறப்ப பந்து அதாவது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது கிராஃபிக்ஸில், எப்படி இந்த மாதிரி நாங்கள் பேட்டிங் பண்ணுறப்பவும் அவங்க பேட்டிங் பண்ணுறப்பவும் எங்கேருந்து இவ்வளோ பெரிய வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சச்சின் இந்த கிடுக்குப்பிடி கேள்வியை நடந்த இந்த இரண்டு சம்பவங்களையும் ஒப்பிட்டு இது ஒரு புகைப்படமாக அவர் வெளியிட்டு இந்த கேள்வியை இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அவங்க கிட்டேயே நேரடியாக சச்சின் டெண்டுல்கர் அவர் எழுப்பியிருக்காரு. ஸோ சச்சின் மட்டும் கிடையாது, இதை பார்த்ததுக்கு அப்புறமா கவஸ்கர், ரவி சாஸ்திரி இவங்க எல்லாருமே கூட சச்சின் அவருடைய இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே கூட இந்த கேள்வியை தற்போது இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கிட்ட எழுப்பியிருக்காங்க. ஸோ மேலோட்டமாக பார்க்குறப்ப நம்ம யாருக்குமே கூட பார்த்தீங்கன்னா இந்த எல்பிடபிள்யூ கேஎல் ராகுல் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு தான் நினைச்சோம். அந்த அவுட்டை அப்படியே நம்ம எல்லாருமே ஜோ ரூட் அவருடைய அந்த விக்கெட்டு கூட ஒப்பிட்டு பார்க்க நம்ம எல்லாருமே தவறி தான் போயிட்டோம். ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அதை கண்டுபிடிச்சு இந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு இந்த இரண்டு இடத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு, இல்லை இது உண்மையாகவே நடந்த மிகப்பெரிய ஏமாற்று வேலை தானா, என்ன பதில் இதுக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு தராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.